Hi, welcome to Data Dots. Thank you for choosing Power BI Service course நீங்கள் எடுத்ததுக்கு. இந்த கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ நேம் சஜஸ்ட் வந்து பவர் BI வந்து நம்ம சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பவர் BI வந்து நம்ம மேஜராக நம்ம நிறையா அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட்ஸ் வந்து பவர் BI டெஸ்க்டாப்பில் பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு பவர் BI டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு பேசிக்காக எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணணும், அந்த உங்கள் பேசிக் கால்குலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எப்படி பவர் BIயில் ஒர்க் பண்ணுறோன்றது தெரிஞ்சால் தான் இது பவர் BI சர்வீஸ் வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ இது அட்வான்ஸ்ன்றதை விட இது வந்து மோஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சர்வரில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு, ஷேர் அண்ட் கொலாபரேட் பண்ணுறதுக்கு நம்ம பவர் BI சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பவர் BI சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் இருக்கும். ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் அப்படின்னா நார்மல் நம்ம ஜிமெயில் yahoo.com யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி இமெயில் ஐடி இல்லாமல் நமக்குன்னு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருக்கும் இல்லையா, @infos.com இல்லைனா @tcs.com அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இல்லைனா ஒரு ஸ்கூலில் இல்லைனா இப்போ @IIT அந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடி வச்சிருப்பாங்களா. ஸோ ஸ்கூல் ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பப்ளிஷ் பண்ற ஒரு ரிப்போர்ட்ஸ்மே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாகின் பண்றப்ப நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் @infos.comனு வச்சு நான் என்னோட இமெயில் வந்து நான் லாகின் பண்ணி நான் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் infos.com அப்படின்ற ஒரு இமெயில் ஐடி அவங்களுக்கு எண்ட் ஆகிற இமெயில் ஐடி அந்த டொமைன் வச்சு லாகின் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் என்னோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது போக நம்ம நிறைய பர்சனலாக நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக் ரெக்யர்மெண்ட் வந்து அவங்க அந்த ஆர்கனைசேஷன்ல தே ஷுட் பி பார்ட் ஆஃப் இட். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ ஸோ தட் நம்மளோட டேட்டா வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் தவிர வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். பவர் BIல நம்ம வந்து எல்லா கால்குலேஷன்ஸ் பண்ணி மாடலிங் பண்ணி எல்லாமே இப்போ வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றவங்க வந்து ஷேர் பண்ணணும். ஏன் ஷேர் பண்ணணும், ஏன் நம்ம வந்து பவர் BI ஃபைலாகவே ஷேர் பண்ணலாம்ல. இப்போ இதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா .pbixன்னு இருக்கும். அண்ட் இதை நம்ம எதுக்கு மெயினாக நம்ம வந்து பவர் BI சர்வீஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பவர் BI சர்வீஸ்ன்றது வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ கிளவுட் நார்மலாகவே நம்ம எதுக்கு நம்ம வந்து இப்போ OneDrive அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ எதுக்கு நம்ம OneDriveலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிபிள் பீப்புள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்தோம்னா மல்டிபிள் பீப்புள் வந்து அதுலேருந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னோட ரயில் டிக்கெட்ஸ்ன்ற பவர் BIX ஃபைல் வந்து என்னோட எங்க இருக்கு அப்படின்னா என்னோட டவுன்லோட்ஸ்னா என்னோட லோக்கல் என்னோட சில வந்து இருக்கு. ஸோ இப்போ இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து இப்போதைக்கு நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் இப்போ நீங்கள் ரியல் டைமாக நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப மல்டிபிள் பீப்புள் வந்து மல்டிபிள் பேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ரிப்போர்ட்லேயே பார்த்தோம்னா நம்ம 3 பேஜ் வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஹோம், இன்னொன்று அரைவல், இன்னொன்று வந்து டெஸ்டினேஷன். ஸோ 3 பேஜ் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப என்ன எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹோம் பேஜ் வந்து ஒருத்தவங்க டெவலப் பண்ணுற மாதிரியும், அரைவல் பேஜ் ஒருத்தவங்க டெவலப் பண்ணுற மாதிரியும், டெஸ்டினேஷன் ஒருத்தவங்க டெவலப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கிறப்ப எதனால நம்ம வந்து பவர் BI சர்வீஸ் அப்படி நம்ம இது பண்ணோம்னா, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், டோட்டல் புக்கிங் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது DAX நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது நீங்கள் இப்போ அரைவல்லையும் போனீங்கன்னாலும் இங்கேயும் நம்ம டோட்டல் புக்கிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி இந்த டெஸ்டினேஷன் போனீங்கன்னா அங்கேயுமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா மொத்த ஓவரால் டோட்டல் புக்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரைவல் இன்னொரு பர்சன் மேக் பண்ணுறாங்க, டெஸ்டினேஷன் ஒரு பர்சன் மேக் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இதை வந்து கிளப் பண்ணுறது? இப்போ நான் ஹோம் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணேன். ஆனால் நான் வந்து என்னோட சிஇஓக்கோ என்னோட சிஎஃப்ஓக்கோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எனக்கு 3 பேஜுமே இருக்கணும். அப்படின்றப்ப ஆனால் எப்படி இதை கிளப் பண்ணுறது, மர்ஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பவர் BI சர்வீஸ் வந்து இது பண்ணுறோம். ஸோ மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மல்டிபிள் பீப்புள் வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிப்போர்ட் வந்து இப்போ நம்ம சர்வீஸ்ல வந்து ஷேர் பண்றதுல அவங்களால இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம எடிட் ஆக்சஸ் கொடுக்கணுன்றது கிடையாது. இப்போ நான் இதே இந்த PBX ஃபைலாவே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மேலே ஒரு லீடுக்கு வந்து நான் இதை ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ மேபி தெரியாமல் இப்போ அந்த லீட் வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் அந்த PBX ஃபைலாவே நான் ஒன்று அவங்களுக்கு மெயில் பண்ணும், இல்லை நான் டீம்ஸில் சென்ட் பண்ணும். அப்படி இருக்கப்போ என்னோட ஃபைல் சைஸ் வந்து ஒவ்வொரு தடவை எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதே நான் வந்து ஒரு தடவை நான் பவர் BI சர்வீஸில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோட லீடுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்போ அவங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஃபாண்ட் வந்து மாற்றுங்க, இல்லைனா இந்த கலர் மாற்றுங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு DAX வந்து வேணும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு KPI வேணும் அப்படின்னு அவங்க புதுசா வந்து கிளைண்ட் வந்து நமக்கு ஒரு ஃபீச்சர் வந்து சொல்றப்ப நம்ம ஒருத்தர நம்ம எடிட் பண்றப்ப வந்து இப்போ நான் திருப்பியும் நான் வந்து இதுல எடிட் பண்ணிட்டு திருப்பியும் நான் என்னோட கிளைண்ட்டுக்கோ என்னோட லீடுக்கோ நான் வந்து ஒருத்தர இந்த PBX ஃபைல் ஷேர் பண்றது இட் இஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் வே இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பவர் BI சர்வீஸ்ல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு கிளிக் இந்த பப்ளிஷ்ன்ற பட்டனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா எவ்ரி டைம் வந்து கிளவுட்ல வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் எடிட் பண்றது மட்டும் கிடையாது. இப்போ இன்னொரு பர்சன் வந்து இப்போ அரைவல்ல வந்து எடிட் பண்றாங்க, இன்னொரு பர்சன் டெஸ்டினேஷன்ல எடிட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஒரே ஒரு காமன் டேட்டா மாடலிங் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்க இதே டேட்டா மாடலிங் நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா
கிளவுடுக்கு மூவ் பண்ணுறோம். இது லோக்கலில் இருக்குது. இப்போ இது வந்து சிங்கிள் சோர்ஸ் டேட்டா தான், அதனால இங்கே பெருசாக டேட்டா மாடலிங் நம்ம எதுவும் பண்ணல. ஸோ பட் இப்போ நிறைய டேட்டா மாடலிங் இப்போ நம்ம வந்து ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இப்போ ரிப்பீட்டடாக டேக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரே பாயிண்ட் ஆஃப் கால்குலேஷனை நம்ம வந்து மல்டிபிள் பேஜஸ் இல்லை மல்டிபிள் கொலாபரேட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஒரே காமன் டேட்டா மாடலே நம்ம வந்து இப்போ இதே ரிப்போர்ட்டை வச்சு இப்போ இந்த டேட்டா மாடல் இந்த கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னொரு செப்பரேட்டாக ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் ஆன்லைன் ஸ்டேஷன் புக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு டீமா வந்து ஸ்பிட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் உள்ளவங்க வந்து அவங்களோட நீடுக்கு தேவையான ரிப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம்னா, கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கால்குலேஷன்ஸ் வச்சு அவங்க இந்த விஷுவல்ஸ் வச்சு பில் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்மேட் தான் வேணுன்றது இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா நம்ம எல்லாமே பவர் பே சர்வீஸில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பவர் பே சர்வீஸ் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஏன்னா இப்போ இது வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேட்பாங்க, இப்போ நமக்கு தான் பவர் பே டெஸ்க்டாப் தான் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நமக்கு பவர் பே சர்வீஸ் வேணும்? ஏன்னா நம்ம பவர் பே சர்வீஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து யூ கேன் கிவ் திஸ் ஆன்சர். இந்த மாதிரி வந்து கொலாபரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் அப்டேட்ஸ் பண்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர் பே சர்வீஸ்ல வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு வசதியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பப்ளிஷ் பட்டன் வந்து நான் கிளிக் பண்றேன். ஏன்னா இப்போ நான் இது எப்படி நான் மூவ் பண்ணுவேன், இப்போ பவர் பே டெஸ்க்டாப் வர எல்லாருக்குமே தெரியும், ஆனா பவர் பே சர்வீஸ்ல தான் மெயினான ஒர்க்கே இருக்கு, நம்ம கொலாபரேட் பண்றது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் பப்ளிஷ் பண்றப்ப அது ரீசன்ட் சேவ் பண்ணீங்களா அப்படின்றது கேட்கும். அது கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல இப்போ இந்த பப்ளிஷ்ன்றது நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பவர் பே சர்வீஸ்க்கு வந்து என்ன பப்ளிஷ் பண்ணணும், என்னோட கிளவுடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடும். பட் அதுக்கு முன்னாடி பவர் பே சர்வீஸ் பற்றியே நம்ம சொல்லிட்டே இருக்கோம், அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு விதத்தில் போகலாம். ஒன்று நீங்கள் க்ரோம் போயிட்டு app.powerbay.com போயிட்டு திருப்பி நம்ம இங்கே என்ன ஐடி நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கோமோ அந்த ஐடி வச்சு நம்ம சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்மளோட அக்கௌண்ட் இமேஜ் இருக்குல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பவர் பே சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பவர் பே சர்வீஸ்க்கு வந்து மூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்ப அது வந்து சைன் இன் பண்ண கேட்கும். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணால், நான் வந்து இந்த பவர் பே டெஸ்க்டாப்பில் நான் என்ன ஐடி யூஸ் பண்ணணும் அதே ஐடி தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐடியை நான் காப்பி பண்ணுறேன். திருப்பி பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, ஸோ நம்மளோட பவர் பே சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பவர் பே சர்வீஸோட இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு சாம்பிள் பவர் பே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுவரை நீங்கள் பவர் பே சர்வீஸ் பவர் பே ரிப்போர்ட் எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா சாம்பிள் பவர் பே டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஈவன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கூட ஒரு சாம்பிள் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். GitHub ரெபாசிட்டரியில் இது கூட நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவர் பே சர்வீஸோட இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா, இங்கே பவர் பே கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பவர் பே வந்து எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து கிளப் பண்ணிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ன்றது வந்து உங்களுக்கு தனி செப்பரேட் ஒரு ஸ்கில் தான். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேற கோர்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். பட் நான் ஜஸ்ட் சும்மா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்ன்றது வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, இப்போ எல்லா மல்டிபிள் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் கிளப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிறோம்ல, இப்போ வந்து ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படிலாம் நிறைய பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அது போல் அதை வந்து யார் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிட்டு ஃபேப்ரிக்ன்றது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா ஃபேக்ட்ரி, இப்போ வந்து சினாப்ஸ், அப்புறம் சினாப் டேட்டா இன்ஜினியரிங், சினாப் டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் ரோல் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பவர் பிஐ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக விஷுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ விஷுவல் டீம் வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுவே வந்து இப்போ டேட்டா பேஸில் இது பண்ணணும், இல்லைனா காமனாக ஒரு ரியல் டைமாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹாட்ஸ்டார்லாம் நம்ம லைவாக நம்ம பார்க்குறோம்ல, இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறப்ப லைவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ ரன் ரேட் போயிட்டு இருக்கு, இதே ரன் ரேட்டில் போச்சுன்னா நமக்கு இவ்வளோ ஸ்கோர் வந்து இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்களே. ஸோ அது எல்லாமே இந்த ரியல் டைம் இன்டெலிஜென்ஸில் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று டிஃப்ரெண்ட் டீம்ஸ், ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரே காமன் டேட்டா தான் அப்படின்றப்ப அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் வந்து இப்போ ஒன்றுக்கும் பே பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ன்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோ ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணால் திருப்பி நம்ம வந்து பவர் பிஐக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பேக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் நம்மளோட Power BI சர்வீஸோட இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் இருக்கும். இதில் நம்ம கிரியேட்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால Power BI சர்வீஸில் கூட நம்மளால டேட்டா லோட் பண்ணி பவர் குவெரி எல்லாமே நம்மளால பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஃபேப்ரிக்லாம் வரதுக்கு முன்னாடி Power BI சர்வீஸோட ப்ரொசீஜர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து Power BI டெஸ்க்டாப் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்மளோட டேட்டா செட் எல்லாமே நம்ம லோக்கல்ல இருந்தோ இல்லை ஷேர் பாயிண்ட்ல இருந்தோ இல்லை மல்டிபிள் கனெக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் Power BI டெஸ்க்டாப் கோர்ஸ்ல அதை பற்றி பார்ப்பீங்க. ஸோ Power BI டெஸ்க்டாப்ல எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டேட்டா எல்லாமே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம அதாவது லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா எல்லா டேட்டாமே ப்ராப்பராக இருக்காது இல்லையா. ஸோ சில இது வந்து நல் வேல்யூஸ் நிறையா இருக்கலாம், இல்லைனா பிளாங்க்ஸ் நிறையா இருக்கலாம். ஸோ நம்ம இந்த காப்பி பேஸ்டிங்காக கூட நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறதா பவர் குவெரியில பண்ணுவோம். ஸோ பவர் குவெரியை தான் இப்போ கிளவுட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா டேட்டா ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இதெல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஒரு பைப்லைன் மாதிரி இப்போ பில்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டேட்டா வந்து மாடல் பண்ணோம். இப்போ மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம விஷுவல்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளவுட்ல வந்து பில்ட் பண்ற மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா Power BI சர்வீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கொலாபரேஷன் டூலா மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா Power BI. ஸோ அது ஒரு அப்டேட்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா ஓகே எதுக்கு டெஸ்க்டாப்னு ஒன்று தனியாக வச்சு தான் அது கிரியேட் பண்ணுவோம். அப்போ Power BI சர்வீஸ்லேயே இப்போ நிறைய பேர் பண்ணிக்கலாமே. இப்போ ஏன்னா இது Power BI பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மேக்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு விண்டோஸ்ல மட்டும் தான் Power BI டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மேக் யூசர்ஸ்லாம் அவங்களும் வந்து டேட்டா பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஸோ அவங்க புதுசாக வந்து Power BI ஃபார் மேக்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளவுட்லேயே நீங்கள் வந்து டேட்டா வந்து லோட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் டெஸ்க்டாப்ல பண்ணுற எல்லா ஃபீச்சரும் இன்னும் Power BI சர்வீஸ்ல எனேபிள் ஆகல. எல்லாமே வந்து ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ்ல தான் இருக்கு. சில இது மட்டும் தான் வந்து ஜென்ரல் பப்ளிக் வியூக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்ம இதுலேருந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவரை நம்ம எதுவும் பப்ளிஷ் பண்ணல, அதனால இங்கே எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ இந்த ஒன் லேக்ன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்ல இப்போ நம்ம எல்லா டேட்டா செட்டையுமே இந்த ஒன் லேக்ல வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். இது வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு வாட் வி ஆர் டூயிங் ஃபார் திஸ் கோர்ஸ். இப்போ அடுத்து இந்த ஆப்ஸ் மெட்ரிக்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த கோர்ஸ்லேயே போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ஜஸ்ட் இன்ட்ரோ. இந்த ஹோம் பேஜில் என்ன இருக்குது, இப்போ இதில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆப்ஸ் இல்லை பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்ஸ் ரீசெண்டாக ஜென்ரேட் பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ எதுவுமே பண்ணல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணப்போ ரீசன்ட் சேவ் கேட்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணப்போ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதுதான் வந்து ஜென்ரலாக இப்போ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சைன் இன் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வேறு எந்த ஒர்க் ஸ்பேஸுமே இல்லை. ஸோ இப்போ ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ Power BI வந்து வச்சுட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இந்த Power BI சர்வீஸில் இப்போ நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரோம் சைட்டில் உள்ளதான் Power BI சர்வீஸ். நான் இங்கே ரிப்போர்ட் வச்சிருக்கிறது எல்லாமே Power BI டெஸ்க்டாப். ஓகே, ஸோ அதை கோர்ஸ் ஃபுல்லுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்குமே மை ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மை ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒர்க் ஸ்பேஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் இல்லைனா ஒரு காலேஜ் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஈவன் உங்களோட ஐடி கம்பெனியோ எதுவோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்னா எல்லாருக்குமே ஈஸியாக நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஸ்கூலே சொன்னேன். இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து 1 to 12 ஸ்டாண்டர்ட் வரை இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஸ்கூல்லையும் இப்போ ஒரு கிளாஸுக்கும் ஒரு 3 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி அப்படின்னு இருக்கு. அது போல 12 வரை இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கூல் ஹெச்எம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஆனுவல் ரிப்போர்ட் வேணும், எனக்கு 12th சியோட ஆனுவல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்டையும் இப்போ ஒரே கப்போர்ட்லேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இல்லை. ரொம்ப தேடிட்டே இருக்கும். எதில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ அதே இது நீங்கள் ஒரு கபோர்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட எல்லாமே வந்து ஒரு இதில் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து ரிப்போர்ட்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பேஜ் ரிப்போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட டேஷ்போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட சிமெண்டிக் மாடல்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம டேட்டா மாடலிங் பண்ணுறோம்லே அதுதான் Power BI சர்வீஸ்னு வரப்போ சிமெண்டிக் மாடல் ஆகும். ஸோ இது எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுவே நம்ம வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து 12th ஸ்டாண்டர்டோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நீட் இல்லை. ஸோ அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ ஒரே ஒரு கீ, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு லாக்கர் கீ மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மொத்த ஹோல் லாக்கர்ல தான் இந்த எல்லா டேட்டாவும் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஸ்டாஃப் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா 12th ஸ்டாண்டர்டுக்குன்னு தனியாக ஒரு கீ வைக்கணும், அப்படி தானே. ஸோ அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய தனித்தனியாக நம்ம புதுசாக ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ மை ஒர்க் ஸ்பேஸ்லேயே இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோல்டர். இப்போ நீங்கள் எங்கெல்லாம் ப்ரிவ்யூன்னு பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து இன்னும் ஜென்ரல் பப்ளிக் வியூக்கு வரல. இப்போ வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இன்னும் ப்ரிவ்யூல தான் இருக்கிறனால நமக்கு வந்து கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இருக்காது, நிறைய பக்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட்டா ஜென்ரல் பப்ளிக் வந்ததுக்கு அப்புறமா நான் லாஸ்ட்ல வந்து இந்த எப்படி இதை அப்லோட் பண்றது அப்படின்றத பாக்குறேன். இப்போதைக்கு நம்ம இருக்கிற கரண்ட் ப்ராக்டிசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் போனீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு மை ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, புதுசா என்ன கிரியேட் பண்ணிக்கலாம், இதில் நான் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து புதுசா நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ திருப்பி ஒர்க் ஸ்பேசஸ் போகிறேன். இங்கே நான் நியூ ஒர்க் ஸ்பேசஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் புதுசாக இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ன்றது நீங்கள் ஒரு ஃபோல்டர் அப்படின்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூமோட ஃபைலில் நான் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணேன்னா இப்போ என்னோட பவர் பிஐல வந்து மொத்தம் இங்கே நான் வந்து இந்த ரயில்வே டிக்கெட் டேட்டா தான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரயில் டிக்கெட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் பற்றி இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, இப்போ நீங்கள் ரயில் டிக்கெட் ட்ராக்கிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஜஸ்ட் சும்மா ஏ அப்படின்னு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்போ அதை நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வெறுமனே ஏ செக்ஷன், எல்லா ஏ செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி எல்லா ஏ செக்ஷன் வச்சிங்க அப்படின்னா பட் ஜஸ்ட் இப்போ நேம் வந்து ஏன்னு மட்டும் வச்சிங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எப்படி புரியும். ஸோ அவங்களுக்கு புரியறதுக்காக இதில் நம்ம வந்து என்னெல்லாம் வச்சிருக்கோம், இதில் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஆனுவல் ரிப்போர்ட், ஹாஃப் இயர்லி ரிப்போர்ட் எல்லாமே இதில் வச்சிருக்கேன் அப்படின்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டொமைன் எல்லாமே அது தனி, இது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்மே நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அது சும்மா ஐக்கான் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நமக்கு இப்போ எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த அட்வான்ஸ் போனோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பை டிஃபால்ட்டாக யார் இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட கான்டாக்ட் இருக்கும். அது போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே ஒரு அட்மின் டீம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. அது போக இப்போ நீங்கள் வந்து உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களோட ஹெச்ஆரையோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது கான்டாக்ட் வந்து இப்போ யார் எப்பப்போ ஆக்சஸ் பண்றாங்களோ இப்போ புதுசாக ஒரு யூசர் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆக்சஸ் பண்றப்ப அவங்களுக்கு வந்து நோட்டிஃபைட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் கான்டாக்ட் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம வந்து பெர்மிஷன்ஸ்ல பார்ப்போம். அப்படி நம்ம இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாஃப் வந்து பார்க்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ள அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாஃப் வந்து நான் வந்து அசைனே பண்ணிருக்க மாட்டேன். அப்படி இருக்கப்ப அசைன் பண்ணாத ஒருத்தவங்க அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றப்ப யாருக்கெல்லாம் அது நோட்டிஃபை ஆகணும் அப்படின்றதான் இந்த கான்டாக்ட். இப்போ இந்த லைசன்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். மொத்தம் ப்ரோ அண்ட் ப்ரீமியம் பெர் யூசர் இருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ நமக்கு வந்து ப்ரீமியம் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து அந்த நம்ம இப்போ ஆல்ரெடி ட்ரையல் வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் சும்மா ப்ரோ மட்டும் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை ஃப்ரீ கொடுக்குறேன். ஓகே, இப்போ லைசன்சிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும் லைசன்ஸ் டைப். நான் இப்போ ஃப்ரீ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதே நம்ம ப்ரோ வேணும்னா அதுக்கு நான் பே பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லைசன்சிங்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது போல வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லைசன்சிங் வந்து இருக்கு பவர் பிஐல. ஸோ பேசிக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து ப்ரோ அண்ட் அப்புறமா ப்ரீமியம் லைசன்சிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இங்கே இருக்குல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ப்ரோக்கு அப்புறம் தான் ப்ரீமியம் போக முடியும். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நான் சும்மா ட்ரையல் அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ப்ரோக்கும் ப்ரீமியம்க்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நம்ம வந்து நிறைய ஷெடியூல் ரிஃப்ரெஷ்லாம் பார்ப்போம். அதாவது இப்போ நான் வந்து இந்த டேட்டா வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ எவ்ரி மந்த் வந்து எனக்கு இந்த டேட்டா வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளோ பேர் வந்து இந்த ரயில்வேல வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த டேட்டா டெய்லி கூட மாறலாம் இல்லையா. ஸோ பட் நான் என்ன பண்ணேன்னா இந்த வீக்லி நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு தடவை நான் வந்து இந்த டேட்டா வந்து நான் லோட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் நீட் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நான் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அந்த யூஸ்க்கு வந்து ப்ரோ அண்ட் ப்ரீமியம் லைசன்சிங்
விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். அண்ட் மெயினாக என்னன்னா இப்போ எந்த ஒரு இப்போ அந்த டெவலப் பண்ணுறவங்க வந்து என்ன லைசன்சிங் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லைசன்சிங் ஆர் அதை விட ஹையர் அட்வான்ஸ் லைசன்சிங் யூஸ் பண்ணுற அந்த எண்ட் யூசர் கஸ்டமர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அதோட அட்வான்ஸ் லைசன்சிங் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரயில்வே டிக்கெட்டிங் வந்து நான் வந்து இப்போ ஃப்ரீயில் யூஸ் பண்ணேன்னா, ஸோ ப்ரோ யூஸரும் ப்ரீமியம் யூஸரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே நான் இப்போ ப்ரோ லைசன்சிங் வச்சிருந்தேன் அப்படின்னா, இதை நான் ஷேர் பண்ணுறப்ப அவங்க ஃப்ரீ லைசன்சிங் வச்சிருந்தாங்கன்னா அவங்களால இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அண்ட் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ப்ரோ லைசன்சிங்கில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அந்த ரிஃப்ரெஷ் வந்து நம்ம இன்னொரு கோர்ஸில் பார்ப்போம், இன்னொரு கிளாஸில். ஸோ பட் இதுவே நீங்கள் வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 48 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இன்டர்வல்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட மெமரி சைஸ் இருக்கு இல்லையா, மாடலோட சைஸ். இப்போ நான் எனக்கு இங்கே வந்து டேட்டா மாடலிங் வந்து எனக்கு பெருசாக இல்லை. ஸோ இங்கே ஒன்று தான் வச்சிருக்கேன். ஸோ இதோட என்னோட ஓவரால் ஃபைல் சைஸ் வந்து எனக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா 1 GB வரை என்னோட டேட்டா மாடல் வந்து பண்ணிக்கலாம் ப்ரோவில். இப்போ இதுவே ப்ரீமியம்னா என்னால் 100 GB வரை பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் தான். இப்போ இங்கே வந்து நான் ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான், நான் இன்னும் எதுவும் பப்ளிஷ் பண்ணல. பட் நம்ம ஓவராலாக நான் என்ன வச்சிருக்கேன்னா, இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நான் கிரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் காட்டும். இங்கே ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே ரயில் ட்ராக்கிங் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது இப்போ ஓவரால் ஸ்டோரேஜ், இப்போ ஓவரால் பவர்பியோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி வந்து ப்ரோ யூஸ் பண்ணனா 10 GB, இதுவே ப்ரீமியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அப் டு 100 TB வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இன்டர்வியூவில் கேட்குற பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ OBS ஹவுசர் இன்ட்ரோ நம்ம அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்ற நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுருந்துருப்பீங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக இப்போ OBS ஹவுசஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஆப்ஸ் பில்ட் பண்ணலாம், டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம வந்து எப்படி பவர் பாயிண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ இது நம்ம வந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அண்ட் நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து OBS ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பின் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம இன்னும் கண்டினியூஸாக நம்ம நிறைய பவர் பே பற்றி நம்ம நிறைய விஷயம்